சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. குமுதத்தில் நெலிஞ்ச தகரடப்பா மூஞ்சி இவரை பார்க்கணுன்னு தமிழ்நாட்டு ரசிகரோட தலையெழுத்து அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்துச்சு. விஷ்ணு படத்தில் புக் பண்ணோம். அவரோட ஃபஸ்ட்டு அவுட் சைட் பேனர் நம்ம தான், ஆஸ்கார் மூவிஸ் தான் அவரோட ஃபஸ்ட்டு அவுட் சைட் பேனர். அவர் ஃபஸ்ட்டு 1,00,000 அட்வான்ஸ் கொடுத்தது நம்ம தான். இது பௌர்ணமிகள் படம் போது எடுத்தது. இது அந்த படம் ஃபுல்லாகவே கோர்ட்டில் நடக்கும். எப்படி சார் தூக்குங்க? அவங்க என்ன சார் வெயிட் இருந்திருப்பாங்க? இல்லை, ரேவதி மேடம் ஒன்றும் எஸ்ஏ சந்திரசேகர் சார் ஆஃபீஸில் தான் போய் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தோம். விஜய் சார் அப்பா கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டாரு. பிளெஸிங்ஸ் வாங்கிக்கும்போது அப்பா சொன்னார், தம்பி நீ சின்ன தயாரிப்பாளர்களின் சூப்பர் ஸ்டாராக வருவ தம்பி எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணார். எஸ்ஏசி சார்கிட்ட நாங்கள் விஜய் சாரை புக் பண்ணும்போது அப்போ பையனை எப்படி ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேயே அவர் இருப்பார். சொன்னார், இந்த பூஜைக்கு நம்ம ரஜினி சாரை கூப்பிடலாம். அப்போ ரஜினி சார் வந்தால் ஒரு மாதம். இப்போ இளையராஜா சார் சொல்கிறாரு, இல்லை நான் எல்லா படத்தோட ஆடியோ ரைட்ஸும் நான் வாங்கிக்கிறேன். அப்போ சொல்கிறாரு, இல்லை நம்ம அக்ரிமெண்ட் படி சம்பளம் மட்டும்தான் பேசியிருக்கோம், ஆடியோ ரைட்ஸு கொடுக்குற மாதிரி எதுலேயும் இல்லை. அதனால் நான் என்னோடய ப்ராப்பர்ட்டி யாருக்காண்டியும் விட்டு தர மாட்டேன். பட் உங்களை பொறுத்தவரைக்கும் அது ப்ரொடியூசர் சொத்தா, மியூசிக் டைரக்டர் சொத்தா சார்? ஆடியோ ரைட் கண்டிப்பாக ஆடியோ ரைட்ஸ் ஒரு ப்ரொடியூசரோட சொத்து. ஏன்னா ரஜினி சார் ஹீரோவாக ஃபஸ்ட்டு அந்த பேத்தாஸ் சாங்கில் நடிக்கிறார். அதான் அவர் நடிக்கிற ஃபஸ்ட்டு பேத்தாஸ் சாங்கு. ஆனால் அந்த 46 வருஷமாக பிரிண்ட் மீடியாவிலேருந்து, டிவி சேனல்ஸ்லேருந்து, மேடைகளில் எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறேன், ரஜினி சார் எங்கேயுமே என்னை ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணது டைரக்டர் எம் பாஸ்கர் அப்படிங்கிறது சொல்கிறதே கிடையாது. கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காட்டும் பொழுது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை, எங்களுக்கு தெரியாத கதை, அந்த ஃபோட்டோ உருவான விதம் இதாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் சார். கண்டிப்பாக ஃபோட்டோஸ் பற்றி பேச. கண்டிப்பாக. இந்த ஃபோட்டோ சார், இது பௌர்ணமிகள் படம் போது எடுத்தது. இது அந்த படம் ஃபுல்லாகவே கோர்ட்டில் நடக்கும். ஆக்சுவலி 75% ஆஃப் த மூவி கோர்ட் ரூம்லேயே நடக்கும் அந்த படம். அந்த காலத்தில் அந்த கோர்ட் ரூம் ட்ராமாவை வச்சு ஃபுல் படம் எடுத்ததுக்கு அப்போ எல்லோரும் அந்த படத்தை வாங்குறதுக்கு கூட தயங்கினாங்க. ஆனால் ரிலீஸ் ஆகி அது சில்வர் ஜூப்ளி போச்சு. அந்த டயலாக்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சிவகுமார் சார்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார் அந்த படத்தில். அப்போது சிவகுமாரோட சாரோட கிளைண்ட்டு ரேவதி மேடம் அந்த படத்தில். இதில் இருக்கிறது தூக்கிட்டு வர்றது ரேவதி மேடத்தை. அதான் சார், எப்படி சார் தூக்குனாரு? அவங்க என்ன சார் வெயிட் இருந்திருப்பாங்க அந்த டைம்? இல்லை, ரேவதி மேடம் ஒன்றும் பெரிய வெயிட் இல்லை. அதுவும் இல்லாமல் அப்போ அவங்களுக்கு ஒரு 22, 23 தான் இருக்கும். அப்போ ஒன்றும் பெரிய வெயிட்டாக இருக்க மாட்டாங்க. அவர் ரொம்ப ஈஸியாக லிஃப்ட் பண்ணிட்டார். அந்த ஷூட்டிங் அன்றைக்கி நான் போயிருந்தேன். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக லிஃப்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அது ஒரு டேக் ஒரு 4-5 டேக் போச்சு. ஆனால் அவர் சிரமம்லாம் பண்ணிட்டார். இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி எடுத்த படம் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் இருக்கு இல்லையா, அதில் சத்யராஜ் சாரே தோளில் தூக்கி போட்டிருப்பார். அதோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. இருங்க நான் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இது ராஜாஜி ஹாலில் எடுத்ததுன்ற வரைக்கும் கதை சொன்னாங்க சார். இந்த கதையை சொல்ல மாட்டாங்க. இங்கே பாருங்க, சத்யராஜ் சாரை தோளில் தூக்கி போட்டு போவார். ஒரு மர்டர் ஆயிரும். இது பேனராகவே வச்சுருந்தாங்க. ஓகே, இது எங்கே வச்சுருந்த பேனர் சார்? இது தாரா டவர்ஸ்னு ஒன்று இருந்துச்சு மவுண்ட் ரோடில். இப்போயும் இருக்குது. அது அப்போ கட்டிட்டு இருந்தாங்க, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த இடத்துல பேனர் வைப்பாங்க. அந்த இடத்துல பேனர் வைக்கிறது புகாரிக்கு ஆப்போசிட்டு. நைட்டெல்லாம் மவுண்ட் ரோட் புகாரிக்கு ஆப்போசிட்டு நைட்டெல்லாம் பேனர் வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அந்த புகாரியில் ரொம்ப கூட்டம் வரும் இல்லையா, அதனால் அந்த இடம் ரொம்ப ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு. அது சினிமாக்காரவங்களுக்கு அந்த இடம் கிடைக்கிறது ஒரு விஷயம். அதில் பேனர் வைக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவு. அந்த இடத்துல ஒரு பேனர் வச்சுருந்தாங்க. தீர்ப்புகள் திருத்தப்படலாமில் வீட்டில் சத்யராஜ் சார் மர்டர் ஆகி கிடப்பார். அவர் வீட்டில் அந்த பாடியை சிவகுமார் சார் மறைப்பார். அப்போ அது ஒரு 2 நாள் என்னமோ எடுத்தாங்க இந்த சீனு. அவ்வளோ வெயிட், உங்களுக்கு தெரியும்ல சத்யராஜ் சார் எவ்வளோ ஹைட்டு வெயிட்டுன்னு. அந்த வெயிட்டையே அவர் அசால்ட்டாக தூக்கி தோளில் போட்டு நடந்து காரில் அவரை லோட் பண்ணி கொண்டு போய் பரங்கி மலையில் கொண்டு காரை தள்ளி விடுவார். அதையே அவர் அவ்வளோ அசால்ட்டாக பண்ணார். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, அவர் பாடி பில்டர் சார், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறவர், யோகாசனம் பிராணாயம் எல்லாம் பண்ணுறவர். அவர் அந்த காலத்துலேருந்து பாடியை மெயின்டைன் பண்ணுவார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் 82 அந்த காலகட்டத்திலே சிவகுமார் அங்கிளை பார்த்துருக்கேன். அவங்க பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கே பீச்சில் வாக்கிங் வருவாங்க. ஒயிட்டு டிஷர்ட்டு, ஒயிட் ஷார்ட்ஸு, ஒயிட் ஷூ சாக்ஸ் போட்டு வருவாங்க. ஒரு ப்ளூ கலர் ஃபியட்டில் வருவாங்க. அப்போ அவங்க தான் அவங்களோட கார் அதுதான்.
அந்த டோர் வந்து ஆப்போசிட் சைடில் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த காரில் வந்து காலையில் வாக்கிங் முடிச்சுட்டு வந்து நேராக எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ வந்து நாங்கள் ராயப்பேட்டாவில் இருந்தோம், லாயர்ஸ் காலனின்னு ஒரு இடத்துல. அந்த இடத்துக்கு காலையில் வந்து 6 மணிக்கெலாம் பெல் அடிப்பாங்க. 6 மணிக்கு பெல் அடித்தா யாருன்னா சிவகுமார் அங்கிள். ஷூட்டிங் இல்லாத நாள்லாம் ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்பாவும் சிவகுமார் சாரும் கிட்டத்தட்ட 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் டீ காஃபிலாம் சாப்பிட மாட்டார், ஒரு மில்க் மட்டும்தான் சாப்பிடுவார். கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சிரித்து பேசிட்டு அப்புறம் கிளம்பி போவார். அப்போ ரொம்ப பியூட்டியாக இருப்பார் சிவகுமார் சார். சினிமாலே வந்து சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இருப்பார், அவ்வளோ ஃபேராக இருப்பார், அவ்வளோ ஆர்டிஸ்ட்னு இது இருக்கும் இல்லையா. எனக்கு அப்போ 12 வயசு. நடிகர் ஆர்டிஸ்ட்னவோ நாங்கள் இப்போ உத்து பார்ப்போம் அவரை. அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சத்யராஜ் சார் வந்து அந்த படத்தில் வந்து வில்லனாக ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அது வந்து சிவகுமார் சார் தான் சிபாரிசு பண்ணி கமிட் பண்ண சொன்னார் அப்பா கிட்ட. அப்பா வந்து சிவகுமார் சார்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து ஷார்ட்டாக இருக்கிறீங்க, உயரம் கம்மி, அவர் வந்து இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறார், நான் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னா, அப்பாட்ட சிவகுமார் சார் சொன்னாராம், வையா நீ என்ன நீனு வாயா போய் என்ன பேசுவாங்க சில இடத்துல செல்லம்மா, என்னையா நீனு வைக்க மாட்டியா நீனு வை, நான் சிபாரிசு பண்ணுறேன்ல நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் வந்து அந்த சத்யராஜ் சார் அதில் கமிட் பண்ணாங்க. அது ஒரு 2 டேஸ் ஒர்க் பண்ணார் சத்யராஜ் சார் அந்த படத்தில். ஆரம்ப கட்டம் அவருக்கு. அதில் வந்து ஒரு நாளைக்கு 500 1000 தான் சம்பளம் அவருக்கு. சார் அடுத்த ஃபோட்டோ பார்க்கலாம் சார். ஆனால் இது என்னால் சத்தியமாக நம்ப முடியல, இது நீங்கள் தான் மட்டும் சொல்லிடாதீங்க. இது நான் தான் அதை ரஜினி சாரோட. இது வந்து 1997. அப்போ வந்து நான் காதல் ரோஜா படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், கேஆர் சார் டைரக்ஷனில். அப்போ வந்து அந்த படத்துக்கு இளையராஜா சார் மியூசிக் பண்ணார். என்னோட பேனர் அது, இளையராஜா சார் மியூசிக் பண்ணார். அப்போ வந்து ஏவிஎம்மில் ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இங்கே செட்டில் வந்து ரஜினி சாரோட அருணாச்சலம் படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு ஏவிஎம்மில், அதே ஏவிஎம்மில். அப்போ வந்து இந்த மாதிரி ரஜினி சார் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து அப்பாட்ட சொன்னேன், ரஜினி சாரை பார்க்கணும் அப்படின்னு. நான் அப்பா கூப்பிட்டு, நெல்லை சுந்தரராஜன் இருக்கார் இல்லையா பிஆர்ஓ, அவர்கிட்ட கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே நேராக நெல்லை சார் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் இந்த மாதிரி டைரக்டர் எம் பாஸ்கரோட சன்னு பாலாஜி பிரபு உங்களை பார்க்கணும், உங்களோட வெல்விஷர் ரசிகன், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆக்சுவலி சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு அன்பு. அவர் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரு. ஒரு கட்டி பிடிச்சி ஆற தழுவி, என்ன தம்பி பண்ணுறீங்க என்ன ஏது எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். நான் அப்போ தான் காலேஜ் முடித்து ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்த காலகட்டங்கள். விஷ்ணு பண்ணேன், விஷ்ணுக்கு அப்புறம் காதல் ரோஜா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த காலகட்டங்கள் என்ன தம்பி பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க எல்லாமே விசாரித்தார். ஃபேமிலியை பற்றி விசாரித்தார், எல்லாமே பார்த்தார். அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படிங்கிறது கூட அப்போ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அந்த படம் அனுச்ச பைரவியோட அனுபவங்கள்லாம் ஒரு 10 நிமிஷம் ஷேர் பண்ணி நல்லா பேசினார். காஃபியெல்லாம் கொடுத்தாரு, ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணார். ஃபோட்டோ எடுக்கணுன்னோன்னா உடனே அவர் கை தோளில் போட்டு பாருங்க, அவ்வளோ அன்பாக போட்டிருப்பார் அவர். அது ஒரு எவர்கிரீன் மூமெண்ட் அது. அடுத்த ஃபோட்டோ இது வந்து இந்த காலேஜ் பசங்கள்லாம் ஒன்றா டூர் போனால் ஒரு இடத்துல நின்று மரத்தடியில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு இது வந்து எப்படின்னா சார், இது வந்து விஜய் சாரை வந்து நாங்கள் வந்து விஷ்ணு படத்தில் புக் பண்ணோம். அவரோட ஃபஸ்ட்டு அவுட் சைட் பேனர் நம்ம தான், ஆஸ்கார் மூவிஸ் தான் அவரோட ஃபஸ்ட்டு அவுட் சைட் பேனர். அவர் ஃபஸ்ட்டு 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தது நம்ம தான். இங்கே வெளி பேனரில் வெளி ப்ரொடியூசராக அது நான் தான். புரியுதா உங்களுக்கு? அதான் அப்பா வந்து அந்த அட்வான்ஸ் கொடுத்தாரு அவருக்கு. 5வது படம் 5வது படம், அதாவது நாளைய தீர்ப்பு, செந்தூர பாண்டி, ரசிகன், தேவா, விஷ்ணு ஆர்டர் படி 5வது படம் தான். அது ஃபஸ்ட்டு அவுட் சைட் பேனரும் நம்ம தான். அப்போ வந்து அந்த பூஜைக்கு வந்து விஜய் சார் வந்திருந்தார். அப்போவே வந்து அப்போ நான் காலேஜ் கரெக்டாக படிச்சுட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிட்ட பாரு ஒரு 100-150 பேர் வந்துட்டாங்க. சினிமா ஷூட்டிங்கு, விஜய் சாரை பார்க்கலாம். விஜய் அப்போ வந்து பாப்புலராக வந்துட்டுருக்காரு. ரசிகன் அவர் நடித்தார், தேவா அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அப்போ ரசிகனில் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டார் அவர். ரசிகன் நடித்த ஹீரோ விஜய்னோடனே எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. அப்போ என்கிட்ட சொன்னாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் விஜய் சார்கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா பிரதர் அப்படின்னு கேட்டேன். ஓ தாராளமாக அப்படின்னு சொல்லி எல்லாரோடையும் கோஆப்ரேட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்தார். அது ஒரு நல்ல மறக்க முடியாத மூமெண்ட் அது. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறவங்க எல்லாரும் உங்களோட காலேஜ் எல்லாம் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சார். எல்லாத்துட்டையும் கை கொடுத்து நல்லா ரிசீவ் பண்ணி பேசினார். அந்த குவாலிட்டி இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. ஆமாம், இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. ஒரு அரசியல் தலைவராக மாறிட்டார், ஆனால் கூட அந்த குவாலிட்டிஸ்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட இருக்குது. அந்த குவாலிட்டிஸ் தான் அவர் இவ்வளோ தூரம் பெரிய ஆளாக வர்றதுக்கு காரணம். சார் அடுத்தது ஒரு இமேஜ் சார். எந்த பத்திரிகையில் வந்து அவரை பற்றி ஒரு விமர்சனம் வந்ததோ அந்த பத்திரிகையில் வந்து ஒரு
ஒரு அறிக்கை ஒரு விளம்பரம் போட்டவர் விஷ்ணு படத்துக்காக ப்ரொடியூசர் டைரக்டருக்கு நன்றி சொல்லி விஜய் கைப்பட எழுதின ஒரு லெட்டர். இது வந்து அவரை பற்றி விமர்சனம் வந்தது வந்து குமுதத்தில் நெலிஞ்ச தகரடப்பா மூஞ்சி இவரை வந்து பார்க்கணுன்னு தமிழ்நாட்டு ரசிகரோட தலையெழுத்து அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்துச்சு அந்த காலத்தில். அது வந்து எஸ்ஏ சந்திரசேகர்லாம் ஆள்லாம் கூட்டிகிட்டு போய் குமுதத்தில் பெரிய கலைவரம்லாம் ஆகி அதுக்கப்புறம் குமுதமே வந்து நாங்கள் பாடி ஷேமிங் பண்ணி எழுதுனது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பும் கொடுத்தாங்க. ஆனால் இது வந்தது தினத்தந்தியில் புரியுதா உங்களுக்கு? இது தினத்தந்தியில் விஷ்ணு ரிலீஸ் ஆகி 1 வீக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல பயங்கரமான சக்ஸஸ்ஸு, கமர்ஷியலி பெரிய ஹிட் அந்த படம். தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை புரட்டா, சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு வா, அந்த சாங்கு எல்லாமே பட்டி தொட்டியெல்லாம் பாப்புலராக போயிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அவருக்கு முதல்ல நல்ல பிஸ்னஸ் ஆன படமும் விஷ்ணு தான். ஸோ நாங்கள் முதல்ல அவுட் சைட் பேனரில் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணோம்ல, அவருக்கு அந்த படத்தில் சம்பளம் வந்து 3 லட்சம், அந்த அட்வான்ஸ் வந்து 1 லட்சம் கொடுத்தோம் விஜய் சாருக்கு. அதனால் அந்த நன்றியை நினச்சி இந்த சின்ன நடிகனை வைத்து ஒரு பெரிய படத்தை எடுத்து எனக்கு மிகப்பெரிய பேரையும் புகழையும் தேடித்தந்த ஆஸ்கார் மூவிஸ் திரு எம் பாஸ்கர் அவர்களுக்கும் திரு பாலாஜி பிரபு தயாரிப்பாளர் அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம்னு கொடுத்துருப்பார். அழகாக ஒரு வார்த்தை மாறாம அப்படி சொல்லியிருக்கீங்க சார். ஆமாம், மனசில் பதிஞ்சது சார். அதாவது அது அன்னைக்கு கொடுத்தது வந்து மனசில் பதிஞ்சது. ஆமாம், இன்றைக்கும் அது அப்படியே வரும் எல்லாமே. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 4 படங்களுமே அவங்க அப்பாவோட ப்ரொடக்ஷன், வெளியே அவுட் சைட் ப்ரொடக்ஷன். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து அட்வான்ஸ் விஜய் சார் கொடுக்கும்போது எஸ்ஏ சந்திரசேகர் சார் ஆஃபீஸில் தான் போய் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தோம். அப்போ அந்த செக்கை அவர்கிட்ட அப்பா கொடுத்தாரு. விஜய் சார் வந்து அப்பா கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டாரு. பிளெஸிங்ஸ் வாங்கிக்கும்போது அப்பா சொன்னார், தம்பி நீ வந்து சின்ன தயாரிப்பாளர்களின் சூப்பர் ஸ்டாராக வருவ தம்பி எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணார். இன்றைக்கி வந்து அது எத்தனை மடங்கு, 1000 மடங்கா 2000 மடங்கா சொல்ல முடியாது, அத்தனை மடங்கு பழித்து இன்றைக்கி அவரும் ஒரு இண்டஸ்ட்ரியில் பெரிய சூப்பர் ஸ்டாராக மாறிட்டார். விஜய் தவிர்த்து இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு ஹீரோவாக மாறிட்டார். இன்னைக்கு அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா 69க்கு அப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன ஆகுன்ற கேள்விக்குறி வர அளவுக்கு வளர்ந்துருக்காரு போது அதுக்கு எல்லாத்துக்கும் அவுட் சைட் பேனர்ல ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறது அது எங்களுக்கு அதான் ரஜினி சாரை ஹீரோவா எங்கள் ஃபாதர் வந்து எம் பாஸ்கர் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். அதே மாதிரி விஜய் சாரை வந்து ஃபஸ்ட்டு அவுட் சைட் பேனரில் முதல் வெளி படத்தில் நடிக்க வச்சு நாங்கள் முதல்ல அட்வான்ஸ் கொடுத்தது நாங்கள் தான் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, விஷ்ணு படத்துக்கு தான் முதல்ல கட் அவுட்டுமே. ஆமாம், விஷ்ணு படத்துக்கு தான் முதல்ல கட் அவுட் வச்சு. இது ரஜினி சார், பைரவி அகேன். இது பைரவி படத்தில் ரஜினி சார் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அந்த படத்தோட டைரக்டர் எங்கள் அப்பா தான், எம் பாஸ்கர். அப்பாவும் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அப்பாவும் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஃபஸ்ட்டு படம் அப்பா வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணார். அப்போ ரஜினி சாரை வந்து ஹீரோவாக கமிட் பண்ணப்போ அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ண முதல்ல ஓகேன்னு சொன்னவங்கெல்லாம் பூஜை அன்னைக்கு ரஜினி சாரை பார்த்துட்டு இவரை வந்து ஹீரோவாக போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் பண்ண விருப்பப்பட்டு வந்தவங்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ண மறுத்துட்டாங்க. ஆக்சுவலி அதுதான் ஃபேக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து ரஜினி சாரை வச்சு அந்த படத்தை எடுத்து நல்லபடியாக முடிச்சிட்டாரு. ஆனால் அந்த படத்தை வந்து இந்த இவரை வந்து நம்ம ஹீரோவாக ப்ரொமோட் பண்ணுறோம். இவரை வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணால் எப்படியெல்லாம் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சா இவரை வந்து நல்ல ஹீரோவாக கொண்டு வர முடியும், ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக இவரை நம்ம உருவாக்கி விட்டுறணும் அப்படின்னு வந்து அப்பா வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு அந்த படத்தை பண்ணார். அந்த படத்தை பண்ணும்போது இந்த பாம்பு பிடிக்கிற சீனு, ஒரு இதில் சாட்டை இது பண்ணியிருப்பார், அந்த மாதிரி சீனு, ஒரு இதில் ஆடை வச்சுட்டு ஃபைட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து கட்டப்பிள்ளை குட்டப்பிள்ளைன்னு ஒரு டூயட் சாங், அதான் ஃபஸ்ட்டு சாங் டூயட் வந்து ரஜினி சாருக்கு அது பண்ணியிருப்பார். இந்த மாதிரி வந்து எப்படி அதை வந்து கமர்ஷியலாக பேக் பண்ண முடியுமோ அவ்வளோ கமர்ஷியல் பேக்கேஜையும் உள்ளே கொண்டு வந்து, சொல்லப்போனால் அப்பா வந்து பைரவி படத்தின் மூலமாக ஒரு நல்ல கமர்ஷியல் டைரக்டர்னு ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸ் படங்கள், கமர்ஷியல் படங்களே அவர் தொடலை. ஆனால் முதல் படமே அவரோட கமர்ஷியல் படம். அந்த படத்தில் வந்து பாம்பு பிடிக்கிற மாதிரி ஒரு சீனு, அவர் வந்து போலீஸ் துரத்திட்டு ஓடும், அப்போ ஒரு குடிசையோட ஓரத்தில் போய் ஒளிவார், இந்த பக்கம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் அவர் இருக்கார், அங்கே போயிட்டா அவர் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாம்பு ஓடிட்டு இருக்கோம், ரியல் நடந்தது, அப்படியே வீரியமாக பிடிச்சி அப்படியே தூக்கி எறிவார் ஃபோர்ஸாக.
இல்லை கம்போஸ் பண்ண சீன் தான், ஆனால் ஒரிஜினலான பாம்பு அதை வந்து பிடிக்கிறதுக்கு பயப்படுவாங்கல்ல. அந்த காலத்தில் பாம்பெல்லாம் எங்கே டக்குன்னு பிடிப்பாங்க. இப்போ தான் எல்லாம் கிராஃபிக்ஸ் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, பாம்பு மாதிரி செட்டப் பண்ணுறாங்க, சிங்கம் மாதிரி செட்டப் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரிஜினல் பாம்பு அப்படியே பிடிச்சி தூக்கி வீசுவார். ஒரு ஃபோர்ஸ் அண்ட் ஃபயர் அவரோட முகத்தில் தெரியும். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளோ ஆர்வமாக பண்ணார். நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோவை பண்ணுறோம், இந்த படத்தில் ஜெயிக்கணும்னு அவ்வளோ ஆர்வமாக பண்ணார். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவரை வந்து ரஜினி சாரை வந்து ஃபஸ்ட்டு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணது ஆஸ் அ டைரக்டர் எங்கள் அப்பா எம் பாஸ்கர் தான். ஆனால் அந்த 46 வருஷமாக பிரிண்ட் மீடியாவிலேருந்து, டிவி சேனல்ஸ்லேருந்து, மேடைகளில் எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறேன், ரஜினி சார் எங்கேயுமே வந்து என்னை ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணது டைரக்டர் எம் பாஸ்கர் அப்படிங்கிறது சொல்கிறதே கிடையாது. அது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து எங்கள் அப்பா வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதை வெளியில் அவர் சொன்னார்னா எங்களுக்கு பெருமையாக இருக்கும்ல. அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம், ஆனால் சொல்கிறதில்ல. என்ன காரணம்னு தெரில. இனிமையாச்சும் அவர் சொல்லுவார்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு பக்கம் இந்த இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஏதோ ஒரு சீரியஸான ஒரு கான்வர்சேஷன் தான் இது இல்லையா? ஆமாம், அது ஒரு சீரியஸான ஒரு ரெக்கார்டிங் போதோ உள்ள ஒரு டிஸ்கஷன் தான் இளையராஜா சாரோட. அது எப்படின்னா, பைரவி படத்தில் இளையராஜா சார் மியூசிக் பண்ணார். அந்த படத்தில் எல்லா சாங்ஸும் ஹிட்டு. அப்போ ஆப்வியஸ்லி வந்து அந்த டைரக்டர், அந்த மியூசிக் டைரக்டர் அடுத்த படத்துக்கு போகிறது ரொம்ப காமனான விஷயம். ஏற்கனவே அறிமுகமானவங்க. அது மட்டும் இல்லாமல் இளையராஜா சாரும் அப்பாலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. பாரதி ராஜா சார் எல்லாமே அவங்களாம் ஒரே செட்டு, ஒரே பேட்ச், எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ சூளம் படத்துக்கு இளையராஜா சார், அதாவது சூளம் படம் வந்து ஆஸ்கார் மூவிஸில் அப்பா தயாரிக்கிற முதல் படம் 1980. இளையராஜா சாரை புக் பண்ணி அந்த படம் வந்து சூளம் படம் பண்ணுறாரு. சூளம் படம் பண்ணும்போது அந்த சாங் ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சிருது, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருது. ரெக்கார்டிங்க்கு படம் ரெடியாகி ரெக்கார்டிங் போகுது. அன்னைக்கு காலையில் இளையராஜா சார் வந்து அப்பாட்ட வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன சொல்லுங்கள் அப்படின்னும் போது, இந்த மாதிரி இந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸை நீங்கள் எழுதி கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, எதுக்கு ஆடியோ ரைட்ஸ் கேட்குறீங்க? ஆடியோ ரைட்ஸ் வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி, அதை நீங்கள் எப்படி எழுதி கேட்பீங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. அப்போ இளையராஜா சார் சொல்கிறாரு, இல்லை நான் எல்லா படத்தோட ஆடியோ ரைட்ஸும் நான் வாங்கிக்கிறேன், அது இப்போ ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்கேன், நீங்கள் கொடுங்க அப்படின்னா. அப்பா சொல்கிறாரு, இல்லை நம்ம அக்ரிமெண்ட் படி வந்து நம்ம வந்து இது மட்டும்தான், நம்ம சம்பளம் மட்டும்தான் பேசியிருக்கோம், ஆடியோ ரைட்ஸு கொடுக்குற மாதிரி எதுலேயும் இல்லை, அதனால் நான் வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டி யாருக்காண்டியும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசுகிறீங்க, அப்போனா நம்ம வந்து இனிமேல் இணைஞ்சு படம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இளையராஜா சார் சொல்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, நீங்கள் என்ன அதை எனக்கு சொல்கிறது, நான் வந்து ப்ரொடியூசரு, நான் வந்து உங்களை மியூசிக் டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன், உங்களோட இணைஞ்சு படம் பண்ணுறதா படம் பண்ண வேணாமாங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்துட்டு இந்த சம்பளம் என்னவோ நான் தரேன், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இளையராஜாக்கும் அவருக்கும் ஒரு மனக்கசப்பு அந்த ப்ராஜெக்டில், இந்த இன்சிடெண்ட்னால. அதனால் அதுக்கப்புறம் இளையராஜா சாரோட அப்பா வந்து தன்னுடைய கேரியரில் அவரோட பேனரில், அவரோட ப்ரொடக்ஷனில், அவரோட டைரக்ஷனில் பண்ணவே இல்லை. லைஃப் லாங்காக பண்ணவே இல்லை. இளையராஜா சாரை கூப்பிடவே இல்லை. வேறு மியூசிக் டைரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணாங்க, சங்கர் கணேஷ், தேவா எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் இளையராஜா சாரை கூப்பிடவே இல்லை. அவர் இளையராஜா சார் பீக்கில் இருக்கும்போது அன்னைக்கு இருந்த எல்லா ப்ரொடியூசர்ஸும் இளையராஜா சார்கிட்ட போய் கேட்டாங்க படம் பண்ண சொல்லி. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் உட்பட இளையராஜா சார் மியூசிக் இருந்தால் தான் நாங்கள் நடிப்போங்கிற மாதிரி இருந்தார். பாப்புலராக பீக்கில் இருந்தார். நோ டவுட் அவர் பெரிய மேதை, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அப்பா எங்கேயுமே யூஸ் பண்ணிக்கல. இந்த ஆடியோ ரைட்ஸ் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது 46 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி தான் அது பெருசாக பேசுகிறாங்க. ரைட்ஸ் கேட்குறாரு, அவர் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, இது ப்ரொடியூசர் சொத்தா இல்லை மியூசிக் டைரக்டர் சொத்தா அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஷன் இருக்குல்ல பார்த்தீங்களா. இப்போ அது அன்னைக்கே இந்த மேட்ரு ஆரம்பிச்சிருச்சு அவர்கிட்ட. பட் உங்களை பொறுத்தவரை அது ப்ரொடியூசர் சொத்தா மியூசிக் டைரக்டர் சொத்தா சார்? ஆடியோ ரைட் கண்டிப்பாக ஆடியோ ரைட்ஸ் வந்து ஒரு ப்ரொடியூசரோட சொத்து. ஏன்னா ப்ரொடியூசர் வந்து மியூசிக் டைரக்டர், மியூசிஷியன், தியேட்டர் ரெண்ட்டு, அவங்க சாப்பிட்ற பொங்கல் வடையிலேருந்து சாம்பார் இட்லியிலேருந்து எல்லாமே ப்ரொடியூசர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வர காருக்கு டிரைவர் பேட்டா கொடுக்குறாங்க, காருக்கு பெட்ரோல் கொடுக்குறாங்க, கார் வந்து கம்பெனி கார் அனுப்புகிறாங்க. எல்லா விதமான ஸ்பெசிலிட்டிஸ், வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாமே வந்து ஒரு ப்ரொடியூசர் தான் அந்த பாட்டு ரெக்கார்டிங் போது ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அத்தனை விஷயமும் பண்ணி அதனுடைய பணம் ஃபுல்லாக முதலீடு பண்ணுறது ப்ரொடியூசர். அப்புறம் எப்படி வந்து அது வந்து மியூசிக் டைரக்டர் சொத்தாக மாறும்? தான் பே பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஆமாம், எல்லாம் பே பண்ணி தானே சார் வாங்குகிறோம். தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் த ப்ரொடியூசர், ஃபார் த மூவி.
அது அந்த படத்தினுடைய ப்ரொடியூசரோட சொத்து. அதை டைரக்டரோ, மியூசிக் டைரக்டரோ இல்லை கேமராமேனோ வேறு யாரும் கிளைம் பண்ண முடியாது. ஆஸ் அ ப்ரொடியூசர் என்னை கேட்டிங்கன்னா, ஒரு பாட்டு ஒரு ஒரு இது வந்து அது வந்து ப்ரொடியூசரோட சொத்தே தவிர மியூசிக் டைரக்டரோட சொத்தே கிடையாது. ஓகே ஓகே சார். அண்ட் இந்த தருணம், ஏன்னா இந்த 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 ஸ்டேஜில் நீங்கள் பேசினது தான் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட்ஸ் ஷார்ட்டஸ்ட் ஸ்பீச்சுன்னு நினைக்கிறேன். 55 செகண்டில் முடிச்சிட்டிங்க. நன்றி, வணக்கம். ஓரிரு வார்த்தைகள் பேசுவார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தமோ செஞ்சுட்டீங்க. அப்படி இல்லை, நான் அப்போ வந்து மேடை நேரத்தை ரொம்ப எடுத்துக்க விரும்பலை, அதனால் ஷார்ட்டாக சொல்லிட்டு விட்டுட்டேன். அது ஆக்சுவலி என்னென்னா, நம்ம விஷ்ணு படம் பண்ணும்போது விஜய் சார் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தார். ரொம்ப நாங்கள் எல்லாம் ஒன்றா சாப்பிட்ருக்கோம், ஒன்றா பழகியிருக்கோம், ஒன்றா ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணியிருக்கோம், லான்ஸில் விளையாண்டுருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தார். அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நாங்கள் விஜய் சாருக்கு இன்னொரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சில காரணங்கள் அப்படியே தள்ளி போயிட்டு இருந்ததுனால அது படம் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதுக்குள்ளே அவர் வந்து திருமலை, அந்த படம், இந்த படம், கில்லி, அது இதுன்னு பெரிய ஸ்டாராக மாறிக்கிட்டே போகிறாரு ஒவ்வொரு காலகட்டமாக. ஸோ நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம், அது வந்து நடக்கலை. அது வந்து அப்படியே நாங்கள் வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாயிடுச்சு. அந்த காலத்தில் இருந்த தொடர்புகளும் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் எஸ்ஏ சந்திரசேகர் சார்ட்டையோ சோபா மாட்டியோ எப்போ போனாலும் அவங்க பேசுவாங்க, அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் சாரை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் பிடி செல்வகுமார், விஜய் சாரோட பிஆர்ஓ, அவர் வந்து ஒரு ஃபோன் பண்ணார் 2013 டிசம்பர் மாதம். அப்போது வந்து 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு பழைய படம், அதாவது அவர் ஆரம்ப காலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி தயாரிப்பாளர்களாக அவர் வளர்கிறதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு 5 தயாரிப்பாளர்களை வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணி அவங்களோட ஒரு டின்னர் மாதிரி மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. நீங்கள் வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணாங்க. ஸோ அந்த பார்ட்டி வந்து ஜிஆர்டியில் வந்து நடந்துச்சு, டி நகரில். அப்போ அந்த அந்த மீட்டிங்கில் பார்க்கும்போது பழைய விஷயங்கள்லாம் நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இப்போ எல்லோரும் நாங்கள் அந்த காலத்தில் எடுத்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சோம், இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு மறுபடியும் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து நிச்சயமாக ஹானர் பண்ணுறேன், அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ரொம்ப அது ஒரு சேர்ஃபுல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. எப்படியாவது பேசி 69ஓட முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 70வது அவங்க படத்தை பண்ணி கொடுத்துட சொல்லுங்கள் சார். அப்படி இல்லை, ஏன் படம் பண்ணுறாரோ இல்லையோ சார், அதாவது வந்து இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிட்டார் விஜய் சார். அவர் நாங்கள் தொந்தரவு பண்ணுறதுக்கு விரும்பலை. எனக்கு படம் பண்ணுறாரோ இல்லையோ அவர் தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில் படம் பண்ணணும். அவர் வந்து ரஜினி சார் எப்படி 179 அப்படி போயிட்டுருக்கிறாரோ அதே மாதிரி ஒரு பெரிய ட்ராவல் அவருக்கு இருக்கணும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கோல்டு. அவர் வந்து இன்றைக்கி வந்து அதாவது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அவ்வளோ பெரிய உச்சத்துலேயும் உயரத்துலேயும் அவர் இருக்கார். அவர் வந்து நிச்சயமாக வந்து சினிமாவில் தொடர்ந்து நடிக்கணும். 100 படம், 150 படம், 200 படம்னு தொடர்ந்து நடிக்கணும். சின்ன வயசு தான், இன்னும் நடிக்கிறதுக்கான நிறைய காலகட்டங்கள் இருக்குது. அரசியலுக்கு அவர் போயிருக்காரு, நல்ல விஷயந்தான். அரசியல்லே அவர் ஜெயிப்பார், அது வேறு விஷயம். ஆனால் சினிமாவை விட்டுறக்கூடாது. இந்த படம், இந்த ஃபோட்டோ அகைன் பைரவின்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த படம் வந்து இதுவும் பைரவி தான். பைரவியில் வந்து நண்டூருது நரியூருதுன்னு ஒரு சாங் இருக்குது. நண்டூருது நரியூரு ஒரு சாங் வந்து ஒரு பேத்தாஸ் சாங். ஆக்சுவலி ரஜினி சார் வந்து ஹீரோவாக ஃபஸ்ட்டு அந்த பேத்தாஸ் சாங்கில் நடிக்கிறார். அதான் அவர் நடிக்கிற ஃபஸ்ட்டு பேத்தாஸ் சாங்கு. அப்போ வந்து அவருக்கு இந்த சாங் ஷூட் பண்ணும்போது அப்பா கிட்ட வந்து ரொம்ப தயக்கம் காட்டியிருக்காரு. இந்த சாங் வந்து வேணுமா, இந்த சாங் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. ஏன் இவ்வளோ டவுட்டாக நீங்கள் கேட்குறீங்க ரஜினி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் நான் வந்து வில்லனாகவே இவ்வளோ நாள் நடிச்சிட்டேன், பயங்கர ஹார்ட் கோர் வில்லனாக நடிச்சிட்டேன். நான் வந்து இப்படி ஒரு பேத்தாஸ் சாங்கில் நடித்தா என்னை வந்து மக்கள் வந்து விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்களா அப்படின்னு தெரியல. அதனால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் யோசனை பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொன்னார், நீங்கள் தைரியமாக இந்த பாட்டில் நடிங்க. இந்த படமே நான் ஒரு பக்கா பிளானிங்கில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக இந்த சாங்க்கு வந்து ஒன்ஸ் மோர் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரஜினி சார்கிட்ட அப்பா சொல்லியிருக்காரு. அப்புறம் தைரியம் ஊட்டினோன்னா ரஜினி சார் இந்த பாட்டு நடித்து முடிச்சிருக்காரு. அப்புறம் அன்றைக்கி ரிலீஸ் அன்றைக்கி ராஜகுமாரி தேட்டர் டி நகரில் இருந்துச்சு, இப்போ இல்லை. அந்த தேட்டரில் வந்து அப்பாவும் ரஜினி சாரும் மார்னிங் ஷோ, நூன் ஷோ பார்த்துருக்காங்க. நூன் ஷோ பார்த்தோன்னா இந்த பாட்டு வரும்போது அவர் வந்து ரொம்ப நர்வஸாக இருந்திருக்காரு. வெளியில் போய் சிகரெட் அடிக்கிறது வர்றது, சார் எப்படி சார் நீங்கள் பாருங்கள், நான் அன்னைக்கு ஷூட்டிங்கில் சொன்னது தான் இது ஒன்ஸ் மோர் கேட்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி அந்த பாட்டு ஃபுல்லாக முடிஞ்ச உடனே ஒன்ஸ் மோர்னு தமிழ்நாடு ஃபுல்லாக ரசிகர்கள் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தேட்டரில் மட்டும் இல்லை. அதனால் ரஜினி சாருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அன்னைக்கு கிளம்பி போனவர் தான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம பக்கம் திரும்பி பார்க்கல.
சிரிச்சுட்டே சொன்னாலும் அது ஒரு ஏக்கம் தெரியுது சார். இல்லை ஏக்கம்லாம் இல்லை, இவ்வளோ பெரிய ஸ்டாரு நம்ம அப்பா அப்பா வந்து உருவாக்கியிருக்காங்க. அவர் நம்மக்கிட்ட நெருக்கமாலாம் இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நம்ம அப்பா பேரெல்லாம் எல்லா இடத்துல சொல்லி சொல்லி இது பண்ணால் நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான், வேற என்ன. அந்த ஏக்கத்தை தான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம அவர்கிட்ட போய் டேட்ஸ்லாம் கேட்க போகிறதில்ல, கேட்டாலும் அவர் கொடுக்க போகிறதில்ல. இது ப்ராக்டிக்கல். ரைட் சார். அண்ட் இந்த இந்த மூமெண்ட். ஆமாம், இந்த மூமெண்ட் கூட வந்து பார்க்கவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு தருணம். ஆமாம், சிஎம் வந்தாங்க, ஜெயலலிதா மேடம் அப்போ சிஎம்மு, கலைஞர் ஐயாவும் வந்துட்டு போயிருந்தாங்க. கலைஞர் ஐயா வந்து 1 ஹவருக்கு முன்னாடியும் ஜெயலலிதா மேடம் பின்னாடியும் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப செக்யூரிட்டி அலர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அடையார் கேட் ஹோட்டலில் தான் இந்த திருமணம், சூர்யாவோட திருமணம் நடந்துச்சு. அதில் வந்து அப்பாவை வந்து ஃபேமிலியோடு வந்து சிவகுமார் சாரும் அவங்க ஒய்ஃப் அம்மாவும் வந்து இன்வைட் பண்ணாங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமே போயிருந்தோம். எல்லாருமே போய் அந்த தருணம் வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டு எல்லா கல்யாணத்துலேயும் என்னோடய கல்யாணம், என்னோடய சிஸ்டரோட கல்யாணம், என்னோடய தம்பியோட கல்யாணம் எல்லாத்துலேயுமே சிவகுமார் சார் ஃபேமிலியோடு வருவாங்க. அவங்க வீட்டு கல்யாணம், அதாவது பிருந்தா தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க கல்யாணம், சூர்யா சார் கல்யாணம், கார்த்தி சார் கல்யாணத்தில் எல்லாத்துலேயுமே நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். கல்யாணம் அப்படின்னு பேசும்போது இன்னொரு அழகான இமேஜ். ஆமாம், பாஸ்கர் சாரோட கல்யாணம். ஆமாம், அப்பாவோட கல்யாணம். 1969. சிவாஜி சார் இருக்காரு. ஆமாம், சிவாஜி தருணம் பற்றி சொல்லுங்க. ஆமாம், சிவாஜி சார் மட்டும் இல்லை, சிவாஜி சாரும் கமலாமாவும் வந்தாங்க. அது எப்படின்னா, சிவாஜி சார் ஆமாம் அங்கே உட்காந்து சாப்பிட்டது, விருந்து சாப்பிட்டாங்க அன்றைக்கி. அப்போ டேபிள் சேர்லாம் கிடையாது, தரையில் உட்காந்து தான் விருந்து சாப்பிட்டாங்க. அவ்வளோ பெரிய, இன்றைக்கி ரஜினி சார் சூப்பர் ஸ்டார்னால் அன்னைக்கு சிவாஜி சார் தான் சூப்பர் ஸ்டார். அப்படி இருக்கும்போது அவர் தரையில் வந்து சாதாரணமாக பாய் விரிச்சிட்டு உட்காந்து 2 பேரும் கமலம்மாவும் சிவாஜி சாரும் சாப்பிட்டாங்க. அவருடைய சிவாஜி சாருக்கு தலைமையில் தான் அப்போது தாலி எடுத்து கொடுத்து அப்பாவோட கல்யாணம் இருந்துச்சு. ஸ்ரீதர் சாரோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது அப்பாவை வந்து ரொம்ப பிடிக்கும் சிவாஜி சாருக்கு. என் கல்யாணத்தை நீங்கள் தான் வந்து நடத்தி வைக்கணும்னு. இங்கே இல்லை, சென்னையில் நடக்கல, சிவகங்கை அங்கே நடந்துச்சு. அது அப்போ ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்துச்சு. அங்கே சிவாஜி சார் வந்து மதுரையில் வந்து ரூம் எடுத்து ஹால் பண்ணி சிவகங்கையில் வந்து கல்யாணம் நடத்தி வச்சு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு போனாங்க. அந்த ஊரில் வந்து சிவாஜி சார் வராரு, கமலாம்மா வந்திருக்காங்கன்னொன்னே அந்த ஊரே திரண்டு எங்கள் அப்பா அம்மா கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், கட்சி மாநாடு மாதிரி. ஏன்னா அவ்வளோ பாப்புலராக இருந்தார். ஆமாம், சிவாஜி சார் மட்டும் இல்லை, எஸ்எஸ்ஆர்லாம் கூட வந்திருந்தார். சார், இந்த தருணம் நடக்குது அப்படின்னாலே இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கணும். ஒரு எம்ஜிஆர் அவர்கள் மோதிரம் போடுறாருனாலே ஒரு மிகச்சிறந்த ஒரு செயல் நடந்திருக்கணும். அது எப்படின்னா சார், டீட்டெயிலாக நான் சொல்லலை, சொல்கிறேன், விஷயங்கள் சொல்கிறேன். அதாவது வந்து அன்னைக்கு 82 காலகட்டங்களில் ஒரு நடிகர் வந்து, இளம் நடிகர் பிரபலமாக இருந்தார். அவர் சுற்றி சில சர்ச்சைகள், அதனால் அவர் மேலே சில வழக்குகள்லாம் தொடர்ற மாதிரி இருந்தாங்க. அப்போது வந்து அந்த வழக்கு அப்போ பாப்புலராக இருந்துச்சு. நீங்கள் யங்ஸ்டராக இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நான் சொல்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் நான் எந்த நடிகரை பற்றி சொல்கிறேன்னு எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு, அந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு, அந்த காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக எந்த வருஷம் இருக்கும் சார்? 1982ன்னு நினைக்கிறேன், இல்லை 83ன்னு நினைக்கிறேன். என்ன சார்? எங்கள் அப்பாட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சார், யார் அந்த ஆக்டர்னு. அவரை பற்றின ஒரு விஷயம் அது. ஆக்சுவலி வந்து அது வந்து சிஎம்ஏ அதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அந்த வழக்கில். அப்போ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரிலேஷன், பேரெல்லாம் வேண்டாம், அவர் வந்து சினிமா சைடில் இதை ட்ராப் பண்ணணும், கரெக்டாக இப்போ இது பண்ண சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட ஹெல்ப் கேட்டார். நைட்டு பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஒரு 7-8 பேர் வந்து மஃப்டியில் வருவாங்க. சாதாரணமாக காரில் மஃப்டியில் நம்ம ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அவங்க பற்றின விஷயங்களையெல்லாம் வந்து அப்பா கலெக்ட் பண்ணி கொடுப்பாரு, என்ன நடந்துகிட்ருக்கு, ஏது நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி. ஏன்னா ஒரு ஆதாரத்தோடு அதை பிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அப்போ வந்து அப்பா நிறையா அந்த கேஸ் விஷயமாக ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது அதனோட ரெலவெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ வந்து அது அந்த நடிகரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சினிமா சார்ந்து ஹெல்ப் பண்ணது அப்பா தான் அப்படின்னு தெரிஞ்சோடனே எம்ஜிஆர் சார் வந்து அப்போ சீஃப் மினிஸ்டர், அவர் வந்து அப்பாவை கூப்பிட்டு விட்டார் தோட்டத்துக்கு. அப்பா போயிருந்தாங்க மரியாதை நிமித்தமாக. அப்பாவை பாராட்டிட்டு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொன்னார், எனக்கு எதுவுமே வேணாம் தலைவரே, உங்கள் அன்பு மட்டும் போதும் அப்படின்னா. என்ன இந்த காலத்தில் நான் கேட்குறேன், நீங்கள் ஒன்றும் வேணாங்கிறீங்களே, இப்படி ஒரு ஆளாக இருக்கீங்களே அப்படின்னா. இல்லை நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் யார்ட்டையும் எதுவும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. வேணான்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துட்டாங்க அன்றைக்கி. அதுக்கப்புறம் அதை ஞாபகம் வச்சு ஒரு ஸ்டார் நைட் நடந்துச்சு. அப்போ வந்து அப்பாவையும் கூப்பிட்டு அதில் ஹானர் பண்ணணும்னு சொல்லி எம்ஜிஆர் சார் பர்டிகுலராக சொல்லி
அப்பாவை அந்த ஸ்டார் நைட்டுக்கு அழைச்சிருந்தாங்க. அந்த ஸ்டார் நைட்டில் கவர்மெண்ட் முத்திரை பதிச்ச மோதிரம், 1 பவுன் மோதிரம், அது வந்து அப்பாவுக்கு வந்து சிஎம் வந்து அணிவிச்சார். சார் இந்த தருணம் சூளமோட பேனர் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஆமாம், ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஏஷியாலையா இந்தியாலையா சார்? இது எவ்வளோ அதுலேயே பெரிய பேனர் இல்லை, நம்ம எனக்கு அது தெரில. ஆனால் அந்த காலத்தில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வச்ச மிகப்பெரிய பேனர். அதே டாரா டவர்ஸ் முன்னாடி தான் வச்சுருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் வச்ச மிகப்பெரிய பேனர் சூளமோட பேனர். அப்போ வந்து அதை வந்து அந்த போகிற வரவங்களாம் நின்று, 2 வீலரில் போகிறவங்க, காரில் போகிறவங்கலாம் இவ்வளோ பெரிய பேனர் எந்த படம், இவ்வளோ பெரிய பேனர் எந்த படம் அப்படின்னு சொல்லி நின்று பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு அப்பா சொல்லுவார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா குமுதம், ஆனந்த விடன், இன்னும் அதில் லீடிங் பத்திரிகையிலலாம் வந்து இந்த பேனரோட ஃபோட்டோ எடுத்து ஃபஸ்ட்டு டைமாக ஒருத்தர் வந்து பாஸ்கர் சார் வந்து சூளம்னு ஒரு படம் எடுக்கிறாரு. முதல் தயாரிப்பு ஆஸ்கார் மூவிஸில் அவர் வந்து துணிஞ்சு இவ்வளோ செலவழித்து இவ்வளோ அட்ராக்டிவ் இவ்வளோ பெரிய பேனர் வச்சுருக்காரு. எம்ஜிஆர் சிவாஜிக்கு கூட இப்படி ஒரு பேனர் வைக்கல, ஆனால் ஒரு ப்ரொடியூசர் வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லா பத்திரிகையிலையும், அப்புறம் பிரிண்ட் மீடியா தான் அப்போ எல்லாத்துலேயும் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மீனா மேடம், இவங்க வந்து மீனா வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக எங்கள் படத்தில் எல்லா படத்துலையும் நடிச்சிருக்காங்க. கம்பெனி ஆர்டிஸ்ட் தான் சொல்லப்போனால். தீர்ப்பில் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமேலைகள், பன்னீர் நதிகள், இந்த எல்லா படத்துலையுமே மீனா வந்து நம்ம படத்தில் நடிச்சிருக்காங்க சைல்டு ஆர்டிஸ்ட்டாக. அப்போ வந்து ஷூட்டிங் டைமில் நானும் போவேன், ஒன்றா நாங்கள் லஞ்ச் சாப்பிடுவோம், எல்லாம் இருப்போம். ரொம்ப குறும்பாக, ரொம்ப சேட்டையாக அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்ககிட்ட ஒர்க் வாங்கணுன்னா சாக்லேட் கொடுக்கணும். அப்பா வந்து நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி வச்சுருப்பார். ஏதாவது சரியாக நடிக்கலைன்னா மீனாவோட அம்மா பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கோபமாக திட்டிடுவாங்க மீனாவை. டக்குன்னு அழுக ஆரம்பிச்சிடும். அப்பா வந்து மீனாவோட அம்மா திட்டுவார், இப்படிலாம் நீங்கள் திட்டாதீங்க, நீங்கள் இங்கேருந்து வெளியில் போங்க, ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லி சாக்லேட்லாம் கொடுத்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அது கொஞ்சி தான் மீனாவை நடிக்க வைப்பாங்க. ஆனால் திறமையான ஆர்டிஸ்ட்டு. அது வந்து ரெண்டும் அதாவது வந்து ஒரு 13-14 வயசு இருக்கும்போது ஒரு 2 கட்டாம் வயசுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு அடலசன்ட் ஏஜில் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போச்சு. சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நிறைய படம் பண்ணியிருக்காங்க, வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அப்போ ஒரு மீனாவோட அம்மா வந்து நமக்கு படத்தில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்ததுனால அப்பா கிட்ட ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி வாய்ப்பே இல்லாமல் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொல்லியிருக்காரு, கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பொறுங்க, உங்கள் பொண்ணு வந்து பெரிய ஹீரோயினாக வந்துடுவா, அந்தளவுக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அது சொன்னபடியே 2-3 வருஷத்தில் பெரிய ஹீரோயினாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல தன்மையானவங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பின்புலமும் இது வந்து தீர்ப்புகள் திருத்தப்படலாமோட 100th டே ஃபங்க்ஷன், இல்லை சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனா 100th டே ஃபங்க்ஷனான்னு தெரில. இது வந்து எப்படின்னா, இந்த படம் வந்து தீர்ப்புகள் திருத்தப்படலாம் அப்போட 2வது படம். சிவகுமார் சாரை வச்சு தான் இந்த படம், முதல் படம் சிவகுமார் சாரை வச்சு நம்ம பேனரில் பண்ணாங்க. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், நீட்டாக சஸ்பென்ஸ் த்ரில்லர் பக்காவாக இருக்கும். அங்கே எங்கேயுமே கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்காது. அந்த படத்தை வந்து இப்போ வந்து சேது படம் வந்து 100 நாள் ப்ரொஜெக்ஷனில் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ப்ரீவியூலே 100 நாள் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது அந்த காலத்திலே வந்து இந்த படம் வந்து 175 நாள் ப்ரீவியூலே ஓடிருக்கு. ப்ரிவ்யூ தேட்டரில் மட்டும் டெய்லி வந்து காரில் படப்பெட்டி அப்போ பிரிண்ட் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ மாதிரி இதெல்லாம் கிடையாது, கியூபுக்கெல்லாம் கிடையாது. பிரிண்ட் எடுத்துகிட்டு போவாங்க, ப்ரொஜெக்ஷன் பண்ணி போடுவாங்க. பாதி படத்திலே எந்திரிச்சு போயிடுவாங்க. ப்ளூ மவுண்டனுக்கு டைம் லேட் ஆகி போச்சு அப்படின்னு பாதி படத்திலே எந்திரிச்சு போயிடுவாங்க. மீதி பாதி படம் அப்பா வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு படத்தை நிறுத்த சொல்ல மாட்டார். பாதி படம் அவர் மட்டுமே உட்காந்து பார்த்துட்டு பேமெண்ட்டை பண்ணிவிட்டு வெளியில் வருவார். அப்படி இருக்கும்போது நிறையா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதில் வந்து சில்க் சுமிதா அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. சில்க் சுமிதா வச்சு ஒரு பாட்டு ஒன்று வைங்க கமர்ஷியலாக, கேப்ரே டான்ஸ் மாதிரி, நாங்கள் இந்த படத்தை வாங்கிக்கிறோம் நிறைய கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய இது வந்து கமர்ஷியலாக படம் ஓடணும், அவங்களுக்கு காசு வரணும். நம்ம வந்து க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கோம், அவங்க வந்து கமர்ஷியல் ஃபீல்டில் இருக்காங்க. அவங்களுக்கு மெயினான பாயிண்ட் வந்து காசு வரணும். அதுக்கு சில்க் சுமிதா ஒன்று வச்சு ஒரு சாங் ஒன்று ஒரே ஒரு சாங் சேருங்க, நாங்கள் இந்த படத்தை வாங்கிக்கிறோம்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ வந்து அப்பா வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 175 ஷோ கிட்ட ஓட்டிட்டார் ப்ரீவியூலே. அப்போ வந்து டிஆர் பாலு சார் இருக்காங்க இல்லையா, சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் இருந்தவங்க, இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்காங்க. அவர் வந்து சில்வர் ஸ்க்ரீன்ஸ்னு ஒரு பேனர் வச்சு படங்கள் வாங்கிட்டு இருந்தார் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ நம்ம படத்தை வந்து அவர் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குது, நிச்சயமாக நல்லா ஓடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்து எல்லா ஏரியாவும் அவர் வாங்கி ரிலீஸ் பண்ணார். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி 175 டேஸ் வந்து ஓடிச்சு தியேட்டர்ஸில், தமிழ்நாடு ஃபுல்லாக ஓடிச்சு. சில்வர் ஜூப்ளி ஓடிச்சு. ஆக்சுவலி சொல்லப்போனால் அது 380 நாள் ஓடின கணக்கு.
ப்ரிவியூ தேட்டர், ப்ரீவியூ பப்ளிக் தேட்டர், தேட்டரில் ஒரு சில்வர் ஜூப்ளி, பப்ளிக் தேட்டரில் ஒரு சில்வர் ஜூப்ளி. அண்ட் கடைசி ஃபோட்டோ சார், இந்த தருணம். இந்த தருணம் வந்து விஷ்ணு பட பூஜைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் வந்திருந்தார். சூப்பர் ஸ்டார் பட பூஜைக்கு சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார், இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பர் ஸ்டார். அதாவது எப்படின்னா, எஸ்ஏசி சார்கிட்ட நாங்கள் விஜய் சாரை புக் பண்ணும்போது அப்போ வந்து பையனை எப்படி ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலே அவர் இருப்பார். அப்போ சொன்னார், இந்த பூஜைக்கு நம்ம வந்து ரஜினி சாரை கூப்பிடலாம். அப்போ வந்து ரஜினி சார் வந்தால் ஒரு மாஸ், ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொன்னார், சரி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டோம். இப்போ ரஜினி சார் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு வர சொல்லியிருந்தார் அப்பாவை. நானும் அப்பாவோட போயிருந்தேன். ஆனால் அந்த படத்தோட ப்ரொடியூசர் நான் தான். நானும் போயிருந்தேன். அப்போ ரஜினி சாரை பார்த்து, இந்த படத்தை வந்து நீங்கள் தான் குத்துவலிக்கு தொடங்கி வைக்கணும், என் சன் வந்து முதல்ல படம் எடுக்கிறாரு, நீங்கள் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரொம்ப சந்தோஷமாக அது வந்து ஏற்றுக்கிட்டாரு. நான் வந்து கண்டிப்பாக தொடங்கி வைக்கிறேன்னாரு. இன்விடேஷனில் பேர் போடலாமா அப்படின்னு கேட்டோம். இல்லை, இன்விடேஷனில் பேர் வேண்டாம், நான் சொன்ன நேரத்துக்கு சொன்னபடி வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரஜினி சார்காண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக முகூர்த்த நேரம், பூஜை நேரத்துக்கு அவர் வந்து காரில் இறங்கினார். எப்பவும் விறுவிறுன்னு நடப்பார்ல, இப்போயும் அப்படி தான் நடக்கிறாரு. அதே மாதிரி நடந்து கடகடன்னு உள்ளே வந்தார். குத்துவிளக்கு ஏற்றினார். விஜய் சாரை, என்னைய எல்லாத்தையும் வாழ்த்துனார். அது ஒரு 15 to 20 மினிட்ஸ், ஒரு ½ அன் ஹவர் டைம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துட்டையும் அப்பாட்ட, எஸ்எஸ்சி சட்டை எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்து போனார். அன்றைக்கி வந்து ரஜினி சாருக்கே தெரியாது நம்ம பிற்காலத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாராக வரப்போகிற, நமக்கு காம்படிஷனாக வரப்போகிற ஒரு ஸ்டாரோட படத்துக்கு இன்றைக்கி நம்ம குத்துவிளக்கு ஏற்றி வைக்கிறோன்னு. அது வந்து இன்றைக்கி விஜய் சாரும் ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்துட்டார். அதை தாண்டி இறுதியாக ஒரே ஒரு விஷயம், விஜய் சாரை அவுட் சைட் பேனரில் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்றனால இன்றைக்கி விஜய் சார் படம் இதுக்கு மேலே 69 மேலே பண்ண மாட்டேன், அரசியல் போகிறேன்றாரு. அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசராக அவர் நீங்கள் வாழ்த்து சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க விஜய் சாருக்கு? விஜய் சாருக்கு வாழ்த்து சொல்லணும்னா வந்து, என்னோட நெருங்கிய அறிமுகம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு, எங்கள் பேனரில் முதல்ல அவுட் சைட் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட்டு, இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா சொன்னார், சின்ன தயாரிப்பாளர்களின் சூப்பர் ஸ்டாராக வருவார் தம்பின்னு. இன்றைக்கி வந்து அதை விட பன்மடங்கு பெரிய சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கி அவர் வந்துட்டார். இன்றைக்கி வந்து சினிமா விட்டுட்டு அரசியல் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அரசியலில் வந்தாலும் அவர் ஜெயிப்பார். அதுக்கான மெச்சூரிட்டி எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அதாவது வந்து பொதுப்பணி செய்யணும்னு ஆசைப்பட்றாரு. இந்த ஆசை வந்து அவருக்கு அந்த காலத்திலே இருந்துச்சு, எனக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம். அப்படியே வந்து அதை டெவலப் ஆகி அதுக்கான கரெக்டான தருணம், காலம் அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கு. அதன் கட்சியும் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கட்சியிலையும் அரசியல் தலைவராகவும் பெரிய லெவலில் ஜெயிப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, அவர் வந்து தொடர்ந்து சினிமாவில் நடிக்கணும், சினிமா விட்டு போகக்கூடாது. அவர் வந்து சினிமாவில் ஒரு பெரிய பொக்கிஷம், அவருக்கான இடம் வந்து வெற்றிடமாக மாறிடும். அது மாறுறதுக்கு அவர் அலோவ் பண்ணக்கூடாது. எங்களுக்கும் ஒரு ட்ராவலாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நன்றி. தேங்க்யூ. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.